நாம் இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். யாரும் பேசக்கூடாது தம்பி. வரும்போது கப்பல் கேட்ப பயத்துல வருவாங்க. எந்த பிள்ளையா தெரியும் முதல் நாள் ஏன்னா கத்த பந்து தாயோட இந்த இடத்துல அன்னை வாழ்க்கை அன்னை வாழ்க்கை வந்து அவர் வந்து நம்ம அசைப்படுவோம் நிறைய பிள்ளைகள் தெரியாது சொல்லி கூப்பிடுவாங்க. யாருக்கு பெரிய சொன்னாங்க அவங்க சொல்லி உட்காந்து செய்ய மாட்டாங்க. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அதாவது பின் பகுதி வந்து நம்ம பார்த்து கேட்போம். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த 28ஆம் அதிகாரம் ஆசீர்வாதமும் சாபமும் கலந்த வசனங்களாய் இருக்கிறது. முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதமான வசனங்களாய் இருக்கிறது. அதுக்கப்புறம் 15 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் அது சாபத்தை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. இங்கே நாம் வாசிப்போம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்குவாய். உண்மையாக நாம் ஆண்டவரை பின்பற்றினவர்கள், அதாவது ஆதி காலத்துல வாழ்ந்தவர்கள். ஆபிரகாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஒண்ணுமே இல்லை, ஒரு கைப்பிடி மண்ணு கூட அவருக்கு எடுத்துன்னு வரல. ஆபிரகாம் கர்த்தர் அழைத்தாலே எங்கே போறோம், எந்த இடத்துக்கு போறோம், அங்க போய் நம்ம எப்படி வாழ்வோம், எதுவுமே அவர் கேட்கல. விசுவாசத்தோடு அவர் என்ன பண்ணார், ஆபிரகாம் போனாரு. நமக்கு நல்லா தெரியும். ஆனா சில அதிகாரங்களை திருப்பி நாம் பார்க்கும் பொழுது அவன் பெரிய தீமானா இருந்தான் என்று ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக பேருக்கு அவர் உதவி செய்கிறவனாய் மாறினான். அப்படி என்றால் கர்த்தர் பாருங்க ஒரு மனிதனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று. ஏனென்றால் அவரை நம்பி வந்தவங்களை அவர் பெருமையா விட்டதில்லை. அதே மாதிரி நீங்க யாக்கோபு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தன் சகோதரனுக்கு பயந்து அவன் வனாந்திரத்திற்கு ஓடி வருகிறான். ஓடி வரும்போது ஒரு இடத்துல ஜெபம் செய்கிறான். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இந்த பகுதியெல்லாம். தெரிவித்து முடிக்கும் பொழுது அங்கே ஒரு தரிசனத்தை காண்கிறான். கர்த்தர் போகிற இடத்திலே அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் பெருமையோடு போன மனிதன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு, மிருக ஜீவன்களோடு, வேலைக்காரிகளோடு, மனைவி பிள்ளைகளோடு பெரிய ஒரு திரளான ஒரு கூட்டமாய் அவன் திரும்பி வருகிறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆனா நாம இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம சொல்லுறோம். உண்மையாகவே நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காது இருப்பாங்க. ஆனா இந்த வசனம் அப்படியே நம்ம ஒவ்வொருக்கும் அப்படியே திருப்பி தான் இருக்கு. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? கடைபிடியா என்னையே சேர்ந்து நான் சொல்றேன். நானும் கடன் தான் பேங்க்ல வந்து லோன் வச்சுருந்தேன், அது ஒரு கடன் தானே. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன வந்து நம்ம வந்து சரியாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வாக்கு தத்துவத்தை இணைத்து நமக்கு நிறைவேற்றுகின்ற ஆராதனைகளை நம்ம வந்து பாடணும். நாம வந்து துணிச்சோம் இல்லையா? ஆனா வாக்கு தத்துவம் கொடுத்தவர் உண்மை இல்லாமல் அவர் அப்படியே நடந்துவார். ஆனா நாம தான் சில வேலைகளில் என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதைகளிலே நடக்க வழி தவறி நிகழ்ந்தனால நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கிறாங்க. விருதுக்கேற்ற தீபம் சொல்லுவாங்க. இந்த சுசுகளை எவ்வளவு தீபமா சொல்லுவாங்க. ஆனா நம்ம அளவுக்கு மீறி ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம அதிக பாரங்களை நாம் மேற்கொள்கிறோம், கடன்களை நாம் வாங்குகிறோம். இருக்கிற கருத்தை நம்ம இருக்கிற இடத்துல கொடுத்துருக்கிறாரா சொல்றோம். கொடுக்கறதுக்கு ஆடைகளை கொடுத்துருக்கிறாரா சொல்றோம். தங்குறதுக்கு வீடு கொடுத்துருக்கிறாரா சொல்றோம். நமக்கு ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை, நிம்மதியுள்ள வாழ்க்கை கொடுத்துருக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் நம்ம நடத்தும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு, ஒவ்வொரு நாளும் நம்மை போதித்து நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறார்.
ஆனா இங்க வந்து அநேக ஜாதிகளுக்கு வருவாங்க இங்க வந்து கடன் வாங்கக்கூடாது, நம்ம எங்கேயோ கடன் வாங்குவது ஆண்டவர் வாக்குறுதி பண்ணிருக்காரு. இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள் விசுவாசத்திலேயே பல மக்கள் வந்து இன்னைக்கு வந்து கடன்ல தான் இருக்காங்க. இந்த வேத வசனம் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு வாங்காது ரூபாய்ன்னு. ஆனா சில வசனங்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும், கடனாளிகளா இருக்க வேண்டும் என்று சொல்லுது. கடன்காரர்களா இருக்கிறோம், அதாவது பணம் விஷயத்துல நாம கடனாளிகளா இல்லாம மற்ற விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம் கடனாளிகளா இருக்கிறோம்னு சொல்லுது. அது எந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்? 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் பவுல் எதிரே நாங்கள் கடனாளிகளா இருக்கிறோம் சொல்றாரு. சொல்லுங்க, சோத்திரம் பண்றதுல கடனாளிகளா இருக்கிறோம். இன்னைக்கு நாம ஒருத்தரை பார்த்து நம்ம சோத்திரம் செய்கிறோமா? எதிரிகளை பார்த்து சோத்திரம் பண்றது இல்லை. நாம வந்து நமக்கு ஜென்ம விரோதி, ஜென்ம பகை, அவங்க நான் பேச மாட்டேன், நான் எப்படி நான் சோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னு விசுவாசிகளே இருக்காங்க. ஆனா திருவிருந்து மட்டும் அப்படியே பயபக்தியா பரிசுத்தமா அந்த திருவிருந்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதெல்லாம் வாசிப்பாங்க. நாம் யாரோடும் ஐக்கியமா இருக்க வேண்டும், ஒருவரோடும் சமாதானமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவிருந்தெல்லாம் இருப்பாங்க. ஆனா சோத்திரம் பண்ண மாட்டாங்க. சபை முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு பிடித்தமானவர்கள் கூட இருக்கிறவங்க நல்லா பழகிறவங்க மாத்திரம் சோத்திரம் பண்ணுவாங்க. சில பேர் எப்படி சோத்திரம் பண்ணுவாங்கன்னா அதாவது சோத்திரம் பண்றது 2 கைகளை கூப்பி எப்படி நம்ம தமிழ்ல பண்பாடு வணக்கம் சொல்றாங்களோ அது போல நாம் 2 கைகளை கூப்பி சோத்திரம் அப்படின்னு சொல்லணும். அது வந்து நாம அவங்களுக்கு சொல்ல தேவனுக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறோம். சோத்திரம் செலுத்துறதுல நான் என்ன சோத்திரம் பண்றது, அவன் சொல்லணும் அவன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. சோத்திரம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் நாம் எப்படி இருக்க வேண்டும், முந்தி கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுது. சோத்திரம் பண்றது முந்திக்கணும். இப்ப நம்ம போன் பேசுறோம், எடுத்தோம் என்ன பண்றது, எவ்வளவு எனக்கு போன் பண்ணாங்க, நான் எடுத்து சோத்திரம் தான் பேசினேன், நான் கை கூப்பி சொல்லியிருப்பேன், அவர் தெரியுமா தெரியும், அதே வீடியோ கால் பண்ணா அது தெரியும். போன்ல பேசுறது நம்ம சோத்திரம், அது ஒரு மரியாதை நிமித்தமாக கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு கணம். ஆனா நேர்ல பார்க்கும்போது ஒருவரை சந்திக்கும் போது 2 கைகளை கூப்பி நாம் சோத்திரம் சொல்லுவோம். அதுதான் ஒரு உண்மையான ஒரு தேவன் கணம். இன்னைக்கு யாரும் அப்படி பண்றது 2 கையை வந்து எல்லாம் பண்றாங்க, பின்னாடி நல்லா கட்டிக்கிறாங்க, கட்டிக்கிட்டே சொல்லுறோம். ஏதோ சொல்லுவாங்க இஞ்சிக்குள்ள அந்த மாதிரி முகத்தை வச்சுட்டு இருப்பாங்க. வேதவசனம் சோத்திரம் பண்ணுவதில் கடனாளிகளாக இருக்க வேண்டும். ஏன் நாம் அப்படி இருக்கின்றால், உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது என்று அப்போதுதான் சொல்றாரு. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதிரே கடனாளிகளாக இருக்கக்கூடாது என்றால் பண விஷயத்தில் நாம் அதிகமாக கடனே இருக்கக்கூடாது வேதம் சொல்லுது. ஆனால் இந்த விஷயத்திலே சோத்திரம் பண்ணுவதில் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம், கடனாளிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவர் முந்திக்கு சோத்திரம். நீங்க டக்குனு ரொம்ப தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா வராங்களா சோத்திரம் சிஸ்டர் சோத்திரத்துக்கு நம்ம சொல்லி பாருங்க. உங்ககிட்ட ரொம்ப நாள் பேசாதவங்க நீங்க போய் சோத்திரம் சொல்லி பாருங்க. அவங்க உள்ள ஐயோ நம்மளை பார்த்து நம்ம சோத்திரம் பண்ண, நம்மளை பார்த்து அவங்க மிஸ் பண்ணாங்களே சொல்லி அவங்க உள்மனத்தை சொல்லி அவங்களுடைய பழைய சுபாவம் எல்லாம் மாறும். உங்களால அவங்களோட ஆத்மாவை ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவா இருக்கும். தேவனுடைய கிழமை சோத்திரம் பண்ணுவதில் நாம் கடனாளிகளாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே,
தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். அடுத்தது எதிலே நாம் கடனாளிகளாய் இருக்க வேண்டும்? அன்பு கூறுவதில் கடனாளிகளாய் இருக்க வேண்டும். அவன் நல்லையா உண்மையா சொல்லுங்க, நான் என் கணவன் கிட்ட நான் அன்பா இருக்கேன், நான் என் மனைவி கிட்ட அன்பா இருக்கேன், இல்லை என் அக்கம் பக்கத்து கிட்ட நான் அன்பா இருக்கேன். ஆண்டவரே சொல்லியிருக்கிறேன், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில். வசனெல்லாம் நமக்கு நல்ல ஏற்று ஜெட்டுகளுக்கு நல்லா தெரியுது. ஆனா வசனம் தெரிஞ்சு ஆனா வசனத்தின்படி நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம் அப்படின்னு யோவான்ல எழுதியிருக்கு. ஒருவருக்கு ஒரு அன்பு கூறணும். பாட்டு பாடி மட்டும் போதாது, அன்பு கூறியே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. என்ன இது? வெறும் முதற்கலவை தான் நம்ம பாடுறோம். முதற்கலவை தான் நம்ம பாடுறோம். ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து யாரும் பாடுறதில்லை. அன்பு கூற கடனாளிகளா இருக்க வேண்டும். தேவன் ஒருவரோடு நாம் அன்பு கூற வேண்டும். இயேசுவானவர் எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை, எல்லாரிடத்திலும் அவர் அன்பு கூர்ந்தார். ஆனால் கிறிஸ்தவர்கள், விசுவாச ஜனதார்கள் இன்றைக்கு எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா, ஏதாவது உதவி தேவைப்பட்டாதான் நான் அன்பு கூறுவேன் அப்படின்னு ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு இருக்காங்க ஜனங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதாவது ஜப்பா மூலமா எனக்கு ஏதாவது உதவி இருந்தாதான் நான் ஜப்பா கிட்ட அதிகமா பேசுவேன், அதிகமா என்ன பண்றேன்னா டெய்லி போன் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்ப ஜப்பா கிட்ட எனக்கு எந்த ஆதாயம் இல்லை, எந்த யூஸ் இல்லைன்னா நான் போனே பண்ண மாட்டேன். போன் என்ன பண்ணுவேன்? பிளாக் பண்ணி கொடுத்துருவேன். அப்படின்னு உண்மை. இது நடக்கிற சம்பவம். நான் அந்த மாதிரி பண்ணல, ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுவேன், புரியணும்னு சொல்லி. பாருங்க, இப்படிதான் நமக்கு ஏதாவது ஆண்டவர் எதுவுமே ஆதாயம் பார்த்து நமக்கு என்ன கிடைக்கும் கொண்டு அவருடைய ஊழியத்துக்கு வரல. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும் கற்றுத்தர வந்தால் நாம் அன்பு கூற கடனாளிகள். நீங்க பக்கத்தில் போய் அன்பு கூர்ந்து பாருங்க. உங்களோட எதிரியான நீங்க போய் அன்பு கூர்ந்து பாருங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்க கிட்ட நீங்க ரொம்ப நாள் பேசாம இருப்பீங்க. நீங்க போய் சமாதானத்தோடு அவங்க பேசி அன்பா இருக்க பாருங்க. நான் தாழ்ந்து போறதுனால ஒண்ணும் குறைஞ்சி போயிட மாட்டாங்க. தேவன் நம்ம உயர்த்துவராய் இருக்கிறார். வேத வசனம் அதுதான் சொல்லுது, விட்டு கொடுத்தவன் யாரும் கெட்டு போனதே இல்லை. விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான் அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். விட்டு கொடுக்கிற வாழ்க்கை நாம் வாழணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக விட்டு கொடுத்தாரு. ஆகவே தேவன் அவர் என்ன பண்ணினாங்க? வானத்திற்கு பூமிக்கும் மேலான நாமத்தை இயேசுவானவருக்கு தந்தார். 2 வரை நாம் வாசிக்கிறோம். வானோர் பூதலத்தோர் முழங்கால்கள் முடங்கும்படிக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லி, ஏன் அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே தேவனுக்காக விட்டு கொடுத்தார், தன்னை தாழ்த்தினார். அவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமான பொருளாக கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாய் தாழ்த்தி சொல்லியே ஒரு பிரிவு என்ன மாதிரி. ஆகவே நாம் அன்பு போற என்ன ஒருவன் முதலாவது சோத்திரத்தை கடனாளிகளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அன்பு கூற கடனாளிகளாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க, நாமும் சகோதரருக்காக, எல்லாரும் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். கடனாளிகளா இருங்கன்றாங்க, சகோதரருக்குள்ள கடனாளிகளா இருங்கன்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில யாராலுமே வரல, நான் யாராவது போய் வீட்டுக்கு கூட போன் போட்டு, ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல, எதுக்காக வரல, ஏன்
இதுதான் அன்பு கூறுறது. கடனாளி இவங்க யாரும் இவங்க எதுக்கு எனக்கு வந்து அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க கூப்பிடுற அந்த மரியாதை நிமித்தமாவது நாங்க போகணும். முதல்ல உங்கள் மீது மரியாதை வைத்தாலும் அவங்க ஆண்டவர் மீது அடுத்தது என்ன செய்யணும், அவங்க அந்த மரியாதை செலுத்தணும் அந்த எண்ணம் அவன் அலையா. அன்பு கூட என்ன செய்யணுமா, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள். ஏன்னா ஆண்டவரானவர் ஜீவனை வந்து என்ன செய்தார், நமக்காக கொடுத்ததினாலே அந்த அன்பு எங்கே வெளிப்பட்டது என்றால் சிலுவையிலே. அவன் சிலுவையிலே வெளிப்பட்டது. தம் இரண்டு கரங்களை விரித்து என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்கிறார். சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க, ஜீவன் என்பது உயிரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல, ஜீவனை கொடுக்க ஏதுவான அந்த உயிர் பீச்சி வார்த்தைகள் அப்படிங்கிறது நம்ம கேட்கிற வார்த்தை, நம்ம நடத்தை, நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள் இந்த ஜீவனை கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்க வேண்டும். அதாவது ஆபத்திலே உதவணும். நீங்க ஆபத்துல ஒரு மனுஷனை உதவி பண்ணி பாருங்க, உங்களுக்கு விரோதியா இருந்தாலும் சரி, ஆபத்துல வந்து ஒரு மனுஷனை நீங்க உதவி பண்ணி பாருங்க, அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டாரு. அப்படின்னு என்னோட வார்த்தைகள் நிறைய நடந்துருக்கு. நான் நிறைய பேர் வந்து எனக்கு சத்துருங்களா இருந்தாங்க, விரோதிகளா இருந்தாங்க. ஆனா நான் ஆபத்துல இருக்காங்க, ஒரு பிரச்சனையில இருக்காங்கன்னு சொல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உதவி பண்ணி இருக்கேன். உதவி பண்ணதுனால இன்னைக்கு அவங்க என்ன பார்த்து சோத்திரம் பண்றாங்க. என்ன பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க, நல்லா இருக்கீங்களா, இருக்கீங்க என்ன விசாரிக்கிறவங்களா இருக்காங்க. காரணம் என்ன, நாம் ஜீவனை கொடுக்க கடனாளிகளை, சோத்திரம் பண்ண கடனாளிகளை, அன்பு போற கடனாளிகளை, கிறிஸ்தவ ஜீவியம். ராமு சோமு என்று இரு நண்பர்கள் இருந்தார்களாம். எனக்கு வந்து இது வந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் போது இந்த கதை ஞாபகம் வருது. அந்த கதையை சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்றதே 1985 நினைக்கிறேன். ராமு சோமுன்னு இரு நண்பர்கள். அவங்க பேர் என்னமா, ரெண்டு பேர் இணைப்பிரியாத நகவும் கதையும் போல இருப்பாங்களாம். ஆனா உள்ள அந்த மாதிரி நான் கொஞ்சம் எப்படி ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஒன்னா வருவாங்க, எங்க போனாலும் ஒண்ணு. இவனுக்கு தெரியாம அவன் செய்ய மாட்டான், அவனுக்கு தெரியாம இவன் செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு நட்பிற்கு அடையாளமாக, நட்பிற்கு இலக்கணமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த சகோதரர்கள். ஒரு நாள் அவர்கள் காட்டிற்கு என்ன செய்தார்கள், மரம் வெட்டுவதற்காக போனார்கள். 2 சேர்ந்த நண்பர்கள், நண்பர்கள் 2 பேர் மரம் வெட்டுவதற்காக போகும்போது அவங்க வீட்டுல வந்து சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போனாங்க. மரம் வெட்டு போகும்போது அங்கிருந்து ஒரு கரடி வந்தது. கரடியை பார்த்து 2 பேருக்கும் பயம். நான் சொல்ல அந்த கதை உங்களுக்கு புரியுதா, ஞாபகம் வந்தா? அந்த கரடி உடனே வருது. ராமன் என்ன பண்ணா, வேகமா மலை ஏறினான். சோமுக்கு வந்து மலை ஏற தெரியாது அப்படின்னு. எப்படி நண்பர்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க, ஊரே வச்சு பேசுற மாதிரி இருந்தாங்க. ஆனா ஆபத்துன்னு ஒரு வரும்போது உன் நண்பனை நீ எப்படி சரியா நீ அடையாளம் கண்டுட்டீங்களான்னா, உனக்கு ஆபத்து வரும்போதுதான் ஒரு உண்மையான நண்பனா போலியான நண்பனா தெரியாது. இப்போ ராமு என்ன பண்ண, மரத்து மேல ஏறினான். இப்போ சோமுக்கு வந்து மலை ஏறவே தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு அப்படியே மரத்துக்கு அப்படியே படுத்துக்கிட்டான். ஒரு டெட்பாடி மாதிரி, அதாவது பிணத்துக்கு போல படுத்துக்கிட்டான். இந்த கரடிக்கு வந்து ஒரு குணாதிசயம் உண்டு, செத்ததையாக சாப்பிடாது, அது வேட்டையாடிதான் அது சாப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உண்டு. இப்ப இந்த கரடி என்ன பண்ணுச்சு, அவங்க சுத்தி சுத்தி வந்து பார்த்து அந்த மோப்பம் பிடித்து அப்படியே போய் வேட்டத்தை எல்லாம் கவனிக்கிறாங்க. உடனே என்ன அந்த கரடி கொஞ்சம் உடனே இறங்கி வந்து வா ஏன் கரடி போய்க்கிறான்னு சொல்றான். ஆனா அவங்க தோணு வச்சு கேட்கல. ஏன்னா இவங்க மலையாள தெரியாத கீழே படுறாங்க. அது வந்து அதோட முடியுது. இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அவன் ராமன் என்ன கேட்கறான், அந்த கரடி எதுவும் காசு எதுவும் சொல்லிட்டு போயிட்டு என்ன சொல்லிட்டு மேல இருக்கிறவன் ரொம்ப கெட்ட பையன் போறான். ஏன்னா 2 அதாவது ஒரு நண்பனை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்றால் ஆபத்து வருமானம் அவனை கண்டு கொள்ள. நம்ம ஆபத்து வந்தாலும் தெரியல, நம்ம எந்நேரமும் வந்து என்ன செய்யணும்னா ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்க வேண்டும். 2 பேர்கள் என்ன திட்டம் வந்து கரடியை விரட்டி இருக்கலாமா, அதை
ஏதோ இந்த கதையை வந்து நான் ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். ஜீவனை கொடுக்க நாம் ஒருவருக்கு அன்பு கூட தோற்றம் பண்ண ஜீவனை கொடுக்க நாம் பன்னாளிகளாக இருக்க வேண்டும். அது அடுத்தது மத்தேயு பேரில் 22ஆம் அதிகாரம் 36 நாம் வாசிப்போம். போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டால், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே. இது முதலாம் பிரதான கற்பனை. என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. நீங்க அதே கலாத்தியர் 5:3 வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். கலாத்தியர் 5:3 இங்க மத்தியில வந்து நியாயப்பிரமாணம்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. அந்த கலாத்தியர் 5:3 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற கடனாளிகளாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றான ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை முழுக்க நிறைவேற்றல. யார் நிறைவேற்றினார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றினார். ஏனென்றால் 10 கட்டளைகள்ல 10 கட்டளை ஒன்றிலே தவறினால் அவன் எல்லாவற்றையுமே தவறி விடுகிறவனாக இருக்கிறான். அப்ப யாராலும் அது நிறைவேற்ற முடியாது. நாம் கலாத்தியர் 5:3 நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்ற எப்படி இருக்கும் கடனாளிகளாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறார். கலாத்தியர் 5:3. சரி, இப்ப இந்த இரண்டு கற்பனைகள் என்ன? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உண்மையாகவே நாம் ஆண்டவர்கள் அன்பு நம்ம வேலையெல்லாம் முற்றிலும் தானே நம்ம தரிசித்து வரோம். எத்தனை பேரு சொல்லுவீங்க? நான் நிறைய சபைக்கு போறேன். நான் பக்தி வைராக்கியத்தின்படி நான் பேசுறேன். நிறைய சபையில போய் நான் பேசி கொடுத்தேன்னா சொல்லுவேன், சபைக்கு நேரத்தோட வாங்க. அதாவது 8 மணிக்கு ஆராதனை, 8 மணிக்கு ஆராதனை, ஒரு 15-10 நிமிஷம் முன்னாடி வந்துடுங்க. அதுல முழு மனதோட ஆராதிக்கிறது ஆண்டவருக்கு. நாங்களாம் வாழ்க்கை பிராயத்துல இருக்கும்போது சர்ச்சை பெருக்கி கழுவி பாய போட்டு ஞாயிற்றுக்கிழமை கனிதல்லே வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனாங்க. அப்படிப்பட்ட ஊழிய காலகட்டத்துல எல்லாம் இருந்தோம். இன்னைக்கு 8 மணிக்கு ஆராதனை 8:15 தான் ஒவ்வொருத்தெல்லாம் வந்து சேர போடுறது, இது பண்றது, அது பண்றது, இது பண்றது. இங்க இல்ல, நம்ம அந்த சபையில சொல்றோம் இங்க இருக்கிற. அப்போ நம்ம தேவனுடைய வாழ்க்கை பிள்ளைங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு ஒன்று ஜெபிங்க. சபையில வந்து ஜெபிங்க. யூத் மீட்டிங் வைக்கிறாங்க, அதை ஜெபிங்க. ஆண்டோடத்துல ஒண்ணு நீங்க முழு இதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு கர்த்தத்தில் அன்பு ஒரு கடனாளிகளாக மாறுங்க. தேவன் உங்களை எப்படி பயன்படுத்துவாங்க? இந்த சபைகளிலே நீங்கள் தூங்கராக இருப்பீர்கள். தூங்கல் என்பது ஒரு கட்டிடம் விடாமல் இருப்பது. அந்த தூங்காக காப்பி இருக்கிறது. ஆண்டவர்கள் ஒவ்வொரு மாற்றுவார். நாங்கெல்லாம் திருக்குறள் மலையிலாம் மலை மேல முழங்கால் படிக்க நாங்க ஜெபிச்சிருக்கோம். போகுது வருது சத்தம் அப்படி கேட்போம். இப்பெல்லாம் அந்த அளவு கிடையாது. ஒரு காலத்துல 18-19-20 வயசுல இருக்கும்போது மலைமேலாம் ஜெபிச்சிருக்கோம். பல்வேறு ஊழியம், பொன்னேறு ஊழியம், திருவண்ணாமலையில கீழ்கண்ணாத்தூர்ல ஊழியம், நிறைய கிராம ஊழியர்கள் அதிகமாய் தேவனைகளை பயன்படுத்துறேன். கிராம ஊழியர்கள் யார் செய்யறாங்க? எல்லாம் கைபேசியில வந்து ஆன்லைன்லயே ஊழியம் வந்துச்சு, ஆன்லைன்லயே மெசேஜ் என்ன உட்கார்ந்த ஜெபத்துல அடுத்த ஸ்டெப்பு அடுத்தபடி போக மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி எப்படி நம்ம வந்து தேவன் இந்த சபையில என்ன ஊழியம் இருக்கு, இந்த சபையில என்ன அடுத்தது நம்ம என்ன செய்யலாம், அடுத்தது எப்படி நம்ம கொண்டு போகலாம், கடவுளுக்கு எப்படி நாம் பிரியமா வாழலாம், இதுதான் யோசனை பண்ணணும். இதுதான் ஆண்டவரத்துல முழு பலத்தோடு முழு புரிதலோடு நம்ம அன்பு கொள்வதால் சும்மா பெருமாள் பாட்டு அவரு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூர்ந்துதான் அந்த பாட்டு எழுதினாரு. அன்பு கூர்ந்து இன்னும் அதிகமாக அவர் எழுதின பாட்டை நம்ம ஆராதனையில பாடுறோம். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, ஆராதனை நேரத்துல கூட
அவங்க கவனம் எங்கேயோ போயிடும். இல்லையா? சில பேரோட கவனம் எப்படி இருக்கும், நீங்க வீட்டை பூண்டு கொண்டு வந்தேன்னா இல்லையா, ஐயோ குழம்புக்கு அதாவது சிக்கன் மட்டன் எல்லாம் செஞ்சுட்டு வந்தோடனே தப்பு போட்டு மூடணுமா இல்லையா, பூனை வந்துருமா இல்லை நாய் வந்துருமா, அவங்க வந்த பிறகுதான் இதெல்லாம் கவனம் இருக்கும். அதுவும் ஆறாவது நேரத்துல அவங்க ஒரு வித்தியாசமான பருவத்துக்கு போயிடுவாங்க. ஆனா மேலான பருவத்துக்கு யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாம் கொஞ்சம் சிந்திக்கணுங்க. கடவுளுக்கு நான் இத்தனை வருத்தமாய் நாம் இருக்கிறேன், இத்தனை வருத்தமா ஆண்டவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், எப்படிப்பட்ட பிரியமான மகனாக நான் இருக்கிறேனா என்பதை நாமே நாம் பார்க்க வேண்டும். வேத வசனங்கள் ஊழியக்காரர்கள் மூலமாக பார்க்க செய்து கொண்ட மூலமாக நம்ம வருவதை நமக்கு தொழுது. நீங்க நல்ல நிலத்துல விழுந்த விதையா, இல்ல கற்பாறையில, இல்ல முச்சேட்டில, இல்ல வழியறையில் விழுந்த விதைகளா இருக்கிறீர்களா? நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30 பலன் கொடுப்பதாக வேதம் சொல்கிறது. முதலாவதாக சோத்திரம் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். இரண்டாவதாக அன்பு கூற கடனாளி ஒருவரில் ஒருவர். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மாற்றம் அல்ல, உங்க அக்கம் பக்கத்துல நீங்க அன்பு கூற வேண்டும். நீங்க அன்பு கூர்ந்து பாருங்களேன். உங்க வீட்டுல ஏதாவது செய்திங்க நாம கொடுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க செய்வீங்க, பாயாசம் போல கேட்கிறீங்க. ஏன் ஒய்ஃப் பத்தி தெரியாது, நல்லா அடிக்கடி செய்வாங்க வீட்டுல. அவங்க அப்பா பக்கத்துல எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா, எங்க வீட்டுல அவ்வளவா வந்து அன்பு பக்கம் பார்த்தாலே எல்லாம் இருக்காங்க. ஆனா இங்க வந்து நிறைய வீடுகள் இருக்கு. எங்களுக்கு தேவையான வீடு அவ்வளவா கிடையாது. நீங்க கொடுத்து பாருங்க, அந்நியர்கள் அதாவது ஆண்டவர் அறியாத கூட கொடுத்து பாருங்க. அது அப்படியே ஆண்டவர் பத்தி சொல்றதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும். எங்க இன்னைக்கு கை பேசி நம்ம கையில வந்ததுக்கு எதுவுமே எந்த வேலையும் பார்க்கறது இல்லை, அந்த வேலை மட்டும் தான் பார்க்கறாங்க. உங்க வீட்டுல ஏதாவது செய்வீங்களா, சொல்லி பாருங்க. அது மாத்திரமல்ல, ஒரு அன்பு கூறணும்னா எப்படின்னா, நம்முடைய சொந்த பந்தத்திட்ட மாத்திரமல்ல, நம்முடைய அண்டை வீட்டார்கிட்ட, நம்முடைய இத்தனை நாள் பேசவே இல்லையா, யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க இல்ல குடும்பத்துல யாராவது இருக்காங்களா, இன்னைக்கு போய் அவங்களோட பேசிட்டேன். மன்னிப்பு கேட்கறது ஒன்னும் நாம் வந்து பரவி போயிட மாட்டோம். நீங்க மன்னிப்பு கேட்கும் போது அவங்க வந்து எப்படி அவங்க மனசு எப்படி மாறும் பாருங்க. உங்களை பார்த்து வெக்கப்படுவாங்க. அவங்க வந்து நம்ம பார்த்து கேட்க மாட்டேங்க, சரி நாமளும் மாறுவோம், நாமளும் அப்ப என்ன, ஒருவருக்கு அன்பு ஒரு ஆரம்பிக்கு நாம நிறையா ஒருவருக்கு அன்பு ஒரு கருணாளிகள். அடுத்தது ஜீவனை கொடுக்க, இயேசுக்கு நமக்காக ஜீவனை கொடுத்தாருங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டது, நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை இயேசுவை தந்தருளி இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம எவ்வளவு அன்பு கொண்டார் பாருங்க. அவருடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது, ஜீவனை கொண்டதினாலே, தன்னுடைய உயிரையே தியாகம் செய்ததினால்தான் அவருடைய அன்பு வெளிப்பட்டது. ஒரு மனிதன் நாயை மிகவும் செல்லமாக வளர்த்து கொண்டிருந்தார். அந்த நாயை மிகவும் நேசித்தார். அந்த நாயை எப்பவுமே வெளியே எங்கேயாவது போனாங்க, சாதாரண வாக்கிங் போகும்போது அவங்களை கூட்டிட்டு போவாரு. இவருக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்தது. அது வந்து ஒரு கிராமப்புறமா இருக்கிறதுனால பக்கத்துல வந்து ஒரு 6 அங்கங்க பாறைகள் இருக்கும். அந்த பாறை துணியை தைப்பாங்க, குளிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இவர் வழக்கம் போல என்ன அந்த ஆட்கரையில போயிட்டு குளித்து விட்டு வருவார். அந்த நாயை கூட்டிட்டு கொண்டு போவார். ஒரு முறை அதே போல அந்த ஆட்கரையில போகும்போது அந்த நாயை கூட்டிட்டு கொண்டு போகிறார். திடீரென்று அந்த நாய் அவரை கடிக்கிறது. அந்த ஆட்டுக்கிட்ட போகக்கூடாது என்ன செய்யறது, கடிக்கிறது இந்த நாய். இந்த மனிதனுக்கு புரியவில்லை. அது வந்து அதாவது பேச முடியாது, வாயிலாக சொல்றாங்க. ஆனா அது வந்து கடிக்குது. அந்த நபருடைய துணியை பிடித்து இழுக்கிறது, போகக்கூடாதுன்னு சொல்லி இவருக்கும் ஒன்றும் புரியல. ஏன் இன்னைக்கு ஒரு எண்ணிக்கை இல்லாதபடி இப்படி செய்யறது வந்து என்ன பண்ணாரு, அந்த நாயை வந்து அடிக்கிறாரு. அவர் செல்லமா வளர்த்த நாய் அடிக்கிறாரு. அடித்து என்ன பண்ணாரு, அந்த ஆண்காட்டை என்ன பண்ணாரு, காலை வைக்கிறாரு. காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாய் என்ன செய்யுது, ஓடி போய் ஆண்டு குதிக்குது. பாறைக்கு அடியில் மறைந்திருக்க புதலை அந்த நாயை கல்வி கொண்டு அடித்து புதலை
அந்த காட்சி அந்த மனித இப்படியே பார்க்கிறார். கண்களிலே தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது. ஏன் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் என்றால், நீங்களும் நானும் மறிக்க வேண்டிய இடத்திலே, இருக்க வேண்டிய இடத்திலே இயேசு நமக்காக மரித்தார். இயேசு நமக்காக சாபமானார். ஆகவே இயேசு நமக்கு எப்படியெல்லாம் நாம் பார்க்கவே வேத வசனத்தை பிரதர் நீங்க பண்ற மெசேஜ் சூப்பரா இருந்து நல்லா இருந்து பார்க்க ரொம்ப அருமையா இருந்தது, எனக்குள்ளே கேட்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்றது என் காது நான் கேட்டிருக்கேன். ஆனா அதன்படி எத்தனை பேர் மாறினாங்க? வசனத்தை கேட்கிறவர்களால் மாற்றம் வராதபடி அதன்படி செய்கிறவர்களாகவும் நடக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம அப்படியே தேவன் நாம் என்ற வார்த்தையை நாம் சொல்லியிருக்கிறார்.